அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாபுன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் மகேஸ்வரி ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒசூர். நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் சிறப்பு மினி பஸ் சேவையின் அடிப்படையில் எங்களுடைய வண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு 3 months பேக் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வில்லேஜில் பேருந்து சேவை இல்லாத இடத்துக்கெல்லாம் சேவையை வழங்கணுன்றது கவர்மெண்ட்டோட நோக்கம். அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே ரூட்டை கொடுத்து வண்டி ஆப்ரேட் பண்ண சொல்லி ஆப்ரேட் பண்ணி பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பயணிக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் நாங்களும் பங்கு பெற்று ரூட்டை கவர்மெண்ட்லேருந்து அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு வட்டிக்கெல்லாம் வாங்கி தான் வண்டிங்கெல்லாம் வாங்கி இப்போது ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த பஸ்ஸு வரக்கூடிய டைமிங்கில் பஸ்ஸஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஆட்டோ 3 பேர் மட்டும்தான் போயிட்டு வரணுன்ற அடிப்படையில் தான் ஆட்டோஸ்க்கெல்லாம் பர்மிட் கொடுத்துருக்காங்க. வாடகைக்கு ஓட்ட வேண்டிய ஆட்டோ எல்லாமே ஷேர் ஆட்டோவாக பேசஞ்சரை ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் கேரியர் பஸ்ஸு மாதிரி இறக்கி ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது நாம் ஏதோ பப்ளிக் அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி ஆயிடுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒருத்தருமே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும்போது இதை ஹானர் பண்ணால் மட்டும்தான் இன்னும் மேலும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி ரூரல் வில்லேஜஸ் அண்டு இதில் இல்லாத பேருந்து சேவை இல்லாத இடத்துக்கு பேருந்து சேவை வழங்குறதுக்கு கவர்மெண்ட்டாலே முடியும். கவர்மெண்ட் கிட்ட பர்மிட் வாங்கிட்டு போகக்கூடிய ப்ரைவேட் செக்டார் இருக்கக்கூடிய நாங்களும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் இது சர்வீஸ் பீஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுத்தமாக முடியல. நான் பல டைம் எங்களுடைய லைனில் நான் அவங்கக்கிட்ட வார்ன் பண்ணி பார்த்தாச்சு, சொல்லியும் பார்த்தது, ரிக்வஸ்ட்டாகவும் சொல்லி பார்த்தாச்சு, கேட்குற மாதிரி இல்லை. அதாவது எந்தெந்த வாகனத்தில் எப்படியெல்லாம் போகணுன்ட்டு சொல்லிட்டு அடிப்படை சட்டம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அதை அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாமே போயிட்டுருக்கோம். தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் இதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் பார்த்துட்ருக்க அனைவரும் இதை ஒத்துழைச்சி இந்த பேருந்து சேவையை எல்லாரும் எல்லா ஏரியாவிலும், என்னோடய ஏரியாவை மட்டும் சொல்ல வரல, பல ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, 3 பேர் போக வேண்டிய ஆட்டோவில் 10 பேர் 15 பேர் 20 பேர் போகும்போது அது என்ன சேஃப்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதை வச்சு தான் போய்ட்ருங்க. எல்லா ஆட்டோவும் நம்ம சொல்ல கிடையாது. பல பேர் சர்வீஸ் மோட்டிவில் நல்லபடியான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களும் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயத்தினால ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இதில் இந்த வீடியோவில் அந்த போயிட்டுருக்க ஆட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறாங்கன்ட்டு. ஏதோ மாடங்க ஏற்றிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. அப்போது சில தரப்பெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு டிக்கெட் கலெக்ஷன் ஆகலன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் பேசுகிறீங்கன்ட்டு. டிக்கெட் கலெக்ஷன் ஆகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. தயவுசெய்து பொதுமக்களோட சேஃப்டி முக்கியம். அப்படி நாங்கள் கலெக்ஷன் ஆகலைன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இந்த விஷயத்துக்கே போயிருக்க மாட்டோம். பொதுமக்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண தான் இது நாங்கள் வந்திருக்கோம். தயவுசெய்து இதில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். மழை வந்தாலும் இடி வந்தாலும் இல்லை இருந்தாலும் இல்லைன்னாலும் எதுவாக இருந்தாலும் அந்த இதுக்கு நாங்கள் டீசல் போட்டு டிரைவர் போட்டு கண்டக்டரை போட்டு வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சு எஃப்சி காமிச்சு எல்லாமே பண்ணி நாங்கள் வண்டி ஓட்டி தாங்க ஆகணும். தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இந்த தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்தும் சரி, அரசு பேருந்தும் இதில் பாதிக்கப்படுது. எப்படின்னா, மகளிருக்கு இலவசமாக இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய சர்வீசஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறதுலையும் போகக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் இது ஒரு இழப்பு தான். போகும்போது ஒரு நாள் 5 பேர் 6 பேர் இல்லை, வண்டியே சும்மா வந்துச்சுன்னா ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க. பேசஞ்சரே இல்லாத ஏரியாவுக்கு எதுக்கு வண்டி இயக்கணுன்ட்டு கவர்மெண்ட்டும் நினைக்கும். அவங்களோட ஆஃபீஸர்ஸும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சார் இந்த ஏரியாவில் யாருமே பேசஞ்சரே இல்லைன்னும் பொழுது அந்த சேவை பாதிக்கப்படும். தயவு செய்து அனைத்து ரூரல் வில்லேஜஸ்க்கும் இந்த மாதிரி சேவையை இப்போ கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. இதை ஹானர் பண்ணுற விதமாக தயவு செய்து எல்லோரும் இதை சப்போர்ட் பண்ணணும். இதை பார்த்துட்ருக்கிற
ஆஃபீஸர்ஸ் தயவுசெய்து இதன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, லோட் ஆட்டோஸ் ஓட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக மகத்தான சேவையை பண்ணிகிட்ருக்காங்க. வண்டியே போக முடியாத இடத்துலலாம் போய்ட்டு எமர்ஜென்சி பேஷண்ட்ஸு, எமர்ஜென்சிக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர ஆட்டோஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே தலை வணங்குறோம் நாங்கள். இந்த மாதிரி வந்து பஸ்ஸஸ் கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய ஏரியாவில், இந்த மாதிரி பஸ் சர்வீசஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் தயவு செய்து கொஞ்சம் உங்களுடைய இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்ல கிடையாது. 3 மெம்பர்ஸை விட்டு நீங்கள் வாடகைக்கு போயிட்டு வாங்க, எமர்ஜென்சி கூப்பிட்டு வாங்க, நாங்கள் வேணாம்னு சொல்ல. தயவுசெய்து டிக்கெட்டாக ஏற்றாதீங்க, அதுதான் எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தயவுசெய்து வந்து எல்லோரும் இதை வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். సాలడి అట్లే చూపి నేను రైట్ పోతాను, అట్లే చూపించు. వాళ్ళు 2 జనాలు ఉన్నారు. 20